அவள் ஒரு தேவதை அழகிய ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? சரி, ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? சரி பிள்ளைங்களா, இதுக்கப்புறம் உங்களுக்கு திங்கக்கிழமை தானே ஸ்கூலு. அது வரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாதுல. சரி, நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா திருக்குறளை பத்தி பார்ப்போம். பிள்ளைங்களா, திருக்குறளை இயற்றியவர் யார்? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கும். எனக்கு தெரியும் மிஸ். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அபிராமி, சூப்பர்மா. சரி, திருக்குறள்ல மொத்தம் 3 பிரிவுகள் இருக்குது. அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறள்ல மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு 10 திருக்குறள்கள் அமைச்சிருக்காங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை திருக்குறள் தெரியுமா? 1330 திருக்குறள்கள் இருக்கு. மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குல்ல, அதுல அதிகாரம் என்னன்னா கடல் வாழ்த்து. அதுல திருக்குறள் என்ன தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுதான் 1330 திருக்குறள்ல திருக்குறள். இதோட பொருள் என்ன தெரியுமா? எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த குறளோட விளக்கம். சொந்தங்களே, இவ யாருன்னு தெரியுதா? இவதான் முத்தையா தெய்வானை இவர்களின் கடைசி மகள், அதாவது 5வது மகள். இவள் பெயர் என்ன தெரியுமா? பூமாரி. இவ என்ன பண்றா தெரியுமா? காலேஜ்ல இவ இப்ப ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் டே படிச்சுட்டு சாயந்தரமா வந்து டியூஷன் எடுத்துருக்கா. இன்னைக்கு சனிக்கிழமை என்பதால இன்னைக்கு லீவ் ஆச்சா, அதனால காலையில டியூஷன் எடுக்கிறா. இவளுக்கு என்ன ஆசை தெரியுமா? எப்படியாவது ஒரு டீச்சர் ஆயிடணும் அப்படின்றத இவளோட கனவாவே இருக்கு. அதனாலதான் அது இப்பல இருந்தே செய்யறாவ. சரி, இவளை பத்தி அப்புறமா பேசுவோம். சரி, பூமாரி டியூஷன் எடுக்கிறாள, அவளை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. என்ன, அவ பாடம் இருக்கட்டும். பசங்களா, அடுத்து கல்வியில இருந்து ஒரு திருக்குறளை சொல்றேன், அதை கேளுங்க. தோட்டனை தூவும் மலர்கேணி மாந்தர்க்கு கட்டளை தூவும் அறிவு. அதாவது இந்த திருக்குறளோட விளக்கு என்ன தெரியுமா? மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அதுபோல நல்ல நல்ல புத்தகங்களையும் நூல்களையும் தேடி தேடி படிச்சா நல்ல அறிவு வளரும். இதுதான் இந்த திருக்குறளோட விளக்கம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது? அதாவது உங்களுக்குன்னு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க ஸ்கூல்ல, இதுல இருக்கிறத படிச்சு எக்ஸாம் எழுதுறது போக வேற நல்ல நல்ல நூல்கள்லாம் இருக்குது பத்தியா? நிறைய நூல்கள் நூலகங்கள்ல இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் எடுத்து அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல எல்லாமே தெரியும், அறிவு நல்லாவே வளரும். இதுதான் நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. சரி, நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா? ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா விளையாடுறீங்களா? சரி, நட்பை பத்தி ஒரு திருக்குறள் சொல்ற கேளுங்க. உடுக்க இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. இந்த திருக்குறளோட பொருள் என்ன தெரியுமா? நம்மளுடைய ஆடை அவிழும் போது நம்மளுடைய கை உடனே போய் சென்று சரி செய்கிறது அல்லவா? அதுபோல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதாலோ, அவங்க ஏதாவது கஷ்டப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ நீங்க உடனே போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் இந்த திருக்குறளோட விளக்கம். சரி, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இதே போல நீங்க ஆளுக்கு ஏதாவது ஒரு திருக்குறளோ இல்ல 2 உங்களால எவ்வளவு முடியுமோ அதை நீங்க மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு வந்து அதோட பொருளோட மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்து சாயங்காலம் டியூஷன் வருவீங்களா, அப்ப என்கிட்ட சொல்லணும். ஓகேவா? அப்புறம் முக்கியமா நீங்க மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுல இருக்கிற பொருள் என்ன சொல்ல வராங்கன்றதே நீங்க புரிஞ்சுக்கணும். அதுபடிதான் நீங்க நடக்கணும். புரியுதா? நான் உங்ககிட்ட இந்த திருக்குறள் நான் மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்றதே என்ற நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க அதை தெரிஞ்சுக்கணும், அதுபடி நீங்க நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றது. புரியுதா? சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதோட பொருளை நான் விளக்கத்தோட கேட்பா நீங்க சொல்லணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரியே சொல்லுவீங்களா? சரி பிள்ளைகளா, சரி நீங்க வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் வாங்க. இப்ப ஏன்னா காலை நேரம் உங்களுக்கு பசிக்கும், அதனால படிக்கிற இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு வராது. நீங்க சாயங்காலம் எத்தனை மணிக்கு வரீங்க? ஒரு 5 மணிக்கு இல்ல முன்கூட்டியே வந்துருங்க. இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே, 4 மணிக்கே வந்து 5-6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்க. ஓகேவா? மற்ற நாள்ல நீங்க 5 மணிக்கு வந்து 7 மணிக்கு போவீங்க. இன்னைக்கு 4 மணிக்கே வந்துருங்க. ஓகேவா? போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வாங்க. சொந்தங்களே, இது யாருன்னு தெரியுதா? இவதான் முத்தையா தெய்வானை இவர்களோட மக. அதான் மூத்த மக இவதான். இவளுக்கு பக்தினா ரொம்ப அதிகம். அதனாலதான் இன்னைக்கு சனிக்கிழமைல அதான் பெருமாளை மனசுல நினைச்சுக்கிட்டு என்னவோ வேண்டிக்கிட்டு இருக்கா.
மத்த 4 பொண்ணுங்களை விட இவளுக்கு தான் கடவுள் மேல அதிக நம்பிக்கை இருக்கு. இவங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து இவங்க அப்பா அம்மாவும் கடவுளை ரொம்ப அதிகமா வேண்டுவாங்க. கடவுள் மேலதான் எல்லா வாரத்தையும் போடுவாங்க. எதுவா இருந்தாலும் கடவுள் கிட்ட தான் வேண்டுவாங்க அவங்க. அப்ப இதே மாதிரியே அவங்களுக்கு இந்த பொண்ணு தான் வந்து சரியான மக. எப்படின்னா இவளும் சாமி அறையை வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்றது, வெள்ளிக்கிழமை நல்ல நாள்ல செய்யறது, பூஜை எல்லாமே படைக்கிறது கொண்டு எல்லாமே இவளோட வேலை தான். இவளுக்கு மட்டும்தான் 5 பொண்ணுங்கள்லயும் இவளுக்கு மட்டும்தான் அதிக பக்தி இருக்கு. சொந்தங்களே, இவ பேரு என்ன நான் சொல்லவே இல்லையே. இவ பேரு என்ன தெரியுமா? கௌசல்யா. இதான் இவளோட பேரு. இப்படி நல்லா இருக்குதா இவளோட பேரு? சரி சரி, கௌசல்யா அவன் மனசுக்குள்ள என்ன சொல்லணுமோ சொல்லிட்டா. இப்ப வெளியபடியா கடவுளை பார்த்து வேண்ட போறான். என்னதான் வேண்டான்னு நீங்களே கேளுங்க. பெருமாளே, எங்க அப்பா அம்மாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் நோய் நொடியும் வராம காப்பாத்து பெருமாளே. பெருமாளே, அதே மாதிரி என் தங்கச்சிங்க 4 பேரையும் நல்லபடியா காப்பாத்து கடவுளே. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்களும் நல்லபடியாவே இருக்கணும். பெருமாளே, அதே மாதிரி எங்க அண்ணன் எங்க 5 பேருக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாப்ல. ஆனா அவரோட வாழ்க்கையை பார்க்கவே மாட்டாப்ல. எங்க அண்ணனுக்கு சரியான ஒரு பொண்ணை நீதான் காமிக்கணும் பெருமாளே. சீக்கிரமா நாங்க 5 பேருமே எங்க அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான், ஏன்னா எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, நல்ல அண்ணியா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நாங்க வேற வீட்டுக்கு கட்டிட்டு போவோம். எங்க அண்ணனையும் நல்லபடியா காப்பாத்து கடவுளே. சொந்தங்களே, என்னது இது? 5 பொண்ணுன்னு தானே நாம சொன்னோம். அப்படி இருக்கும்போது இது யாரு? இது அண்ணன். இந்த கௌசல்யா யாரையும் அண்ணன் சொல்றானே, அது யாருன்னு தெரியல தானே உங்களுக்கு? சரி சரி, அதையும் பாப்போம். பொறுமையா காத்திருந்து பாருங்க. சரி கடவுளே, நான் போயிட்டு பிரசாதம் எடுத்துட்டு வந்து படைக்கிறேன் நானு.